ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் மடியில பணத்தோட உன்னை பார்க்க வந்தேன். ரொம்ப நாளாவே உன் வாழ்க்கையில எந்த அதிர்ஷ்டமான நல்ல விஷயங்களும் நடக்கல, உன் வாழ்க்கையில எந்த விசேஷமும் நடக்கல. இருக்கிறத வச்சு அனுசரிச்சுக்கிட்டு பத்தியும் பத்தாம ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமேனு ரொம்ப கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு நீண்ட நாளாகவே ஒரு ஆசை இருக்கு. ஆனா உன்னுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான எந்த வாய்ப்பும் அமையாம கனவு நனவாகவே இருந்து விடுமோ, கனவு நனவாகாம போயிடுமோன்னு உன் ஆசையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆசை போட்டு கடமைக்கேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே நல்லதை செய்யணுன்ற எண்ணத்தோட அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். என் மடியில் இருக்கும் பணத்தை தொட்ட உன் வாழ்வில் உன்னுடைய எல்லா பண தேவைகளும் நிறைவேறும் அளவுக்கு உனக்கான பணத்தை நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே. யார் மூலமாக எப்போ எப்படின்றத இப்போ நான் சொல்ல போறதில்ல. ஆனால் உனக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இந்த உலகத்தில் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் நடக்கும் மனிதர்களை எல்லாம் பூமி ரெண்டா வாயை பிளந்து அவர்களை முழுங்கத்தான் போகுது. எப்படி நீ யோசிக்கிறியா? எப்படின்னா, இந்த சாயப்பா அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவேன். எந்த ஒரு மனிதர் தான் தான் எல்லாம் தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ரொம்ப ஆணவத்தோடு நடந்து கொள்கிறானோ, அவர் வாழ்க்கையில் அவரே எதிர்பாராத அளவுக்கு கீழே கால்கள் தடுக்கி விழுந்து தவறி விழுந்து சறுக்களை சந்தித்து சரிந்து போய் வாழ்க்கையில் மீண்டு எழுக முடியாத அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால தான் அப்படிப்பட்ட கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் எப்போதும் பொறுமையா பணிவாரு. ஆணவமும் அகங்காரமும் உனக்கு வேணாம்னு சொல்றேன். அடுத்தவங்கிட்ட கட்டளையிடக்கூடிய அளவுக்கு நீ நல்ல அதிகாரத்தில் இருக்கணும்னா முதல்ல நீ பணிந்து போக கற்றுக்கொள்ளணும். எந்த மனிதன் பணிவோடும் பொறுப்போடும் பொறுமையோடும் நடந்து கொள்கிறானோ அவனுக்கு தான் பதவி உயர்வும் அதிகாரமும் நல்ல வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் என் செல்லமே. நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் மன அமைதியோட இருக்க பழகு. வாழ்க்கையில உனக்குன்னு இருக்கிற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு தானே. நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும்படி செய்யத்தான் போறேன். ஆனா அதற்கு முன்பாக இப்போது ஒரு சில சோதனைகளை உனக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுத்துருவேன். ஆனால் அதை பத்திரமா உன்னால் பாதுகாத்து வைக்க முடியுமாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சோதனைகள். இந்த சோதனைகள் நீ யார் என்பதை உனக்கே அறிமுகப்படுத்தும். என்ன சோதனை எவ்வளவு பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் தப்பான வேலைகளை தவறான வழியில் போய் செய்யக்கூடாது. நீ முயற்சி செய்தும் கிடைக்காத விஷயங்களை நிச்சயமா இனி வரும் காலங்கள்ல நான் உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோட இரு. இந்த உலகத்துல பெருங்கடல் போல உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும். எதையும் உன்னால கட்டுப்படுத்தவோ உன் கைகளுக்குள்ள வச்சுக்கவோ முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கை வேணும்னா நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உனக்கான வேலைகளை செய்ய முடியும். அதாவது எப்பொழுதுமே நல்ல மனிதர்களோட நட்பு வச்சுக்கோ. எப்பொழுதும் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்க பழகு. நீ வேண்டுனது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ கேட்டதை நான் உனக்கு தருவேனோ மாட்டேனோன்னு நீ ஒருபோதும் குழம்பாதே. கண்டிப்பாக உனக்கானதே நீ எதிர்பார்த்தது போல உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கோமே நினச்சி நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் உன் பொருளாதாரத்தை முன்னேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல சூழ்ச்சியான மனிதர்கள் பல சதி வேலைகளை செய்யலாம். ஆனால் என்னை வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்வில் எந்த கஷ்டகாலமும் சூழ்ச்சியும் உன்னை எதுவுமே செய்ய விடமாட்டேன் செல்லமே. உன் பொருளாதாரத்தை முன்னேற்றி உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னையும் உன் குடும்பத்தையும் இனிமே நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீயே ஆச்சரியப்பட்டு வியப்படையக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. தண்ணீரில் நீந்திக்கிட்டு இருக்க மீனுக்கு தன்னை போலவே இன்னொரு மீனை போட்டு தன்னை பிடிச்சு இரையாக்கி சாப்பிட்ருவாங்கன்றது தெரியாது.
அது எப்படி இன்னொரு மீனுக்காக ஆசைப்பட்டு அதை பிடிச்சி தின்னு அதுவே வலையில மாட்டிக்குதோ அதே போலதான் நீ எப்போதும் பேராசைப்பட்டு அடுத்தவங்க விரிக்கிற வலையில மாட்டி கொள்ளாதே. ரொம்ப கவனமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு. உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் அதை நன்றாக உற்று நோக்கி கவனமாக யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் பொய்யான மனிதர்களையும் பொய்யான விஷயங்களையும் புரிந்து கொள்ள தயாராக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில நீ உச்சத்தை தொடுவாய். உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்கணுன்ற முடிவு எடுத்துட்டு தானே இந்த பணத்தோடு இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். நீ நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழ்நிலை இப்போது உனக்கான நல்ல நாளை உருவாக்க போகுது. நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. எப்போவுமே நீ உனக்குன்னு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கணும். அதே போல் உன்னுடைய பிள்ளைகளையும் நல்ல விதத்தில் வளர்க்கணும். ஏன்னா உன்னுடைய முதுமை காலத்தில் உன் பிள்ளைகள் உன்னை பராமரிக்க வச்சு பார்த்துக்கிறதுக்கு ரெண்டே காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று நீ உனக்காக சேர்த்து வச்ச பணம், இன்னொன்று நீ அவர்களை நல்லவர்களாக வளர்த்த விதம். நல்ல பிள்ளைகள் ஒருபோதும் தன் பெற்றோர்களை தனியாக தவிக்க விட மாட்டார்கள் அல்லவா? என் அன்பு பிள்ளையான நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பாடங்களையும் கற்றுக்கிட்ட. இனிமேலாவது அந்த அனுபவ பாடத்தை வச்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையை நீ எப்படி உயர்வா சரியா சிறப்பாக வாழணும்னு முடிவெடு. எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசி பழக கற்றுக்கோ. நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். ஒருத்தரை புகழ்ந்து பேசுவதற்கும் கூட ஒரு அளவு இருக்கட்டும். ஒரே அடியா நீ அடுத்தவங்களை புகழ்ந்து பேசினா அவங்க மனசில் அகங்காரம் உண்டாகிவிடும். அதுக்காக யாராவது நல்லது செய்யும்போது பாராட்டாமல் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மனிதர் நல்லது செய்கிறாங்கன்னா அதை நல்ல மனசோட பாராட்டக்கூடிய குணம் உனக்கு இருக்கட்டும் என் செல்லமே. பொழுதுபோக்குன்ற பேரில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறேங்கிற பேரில் நேரத்தை வீணாக்குவது கூடாது. தேவையில்லாமல் தொலைபேசியை பார்ப்பதும் தொலைக்காட்சியை பார்ப்பதும் தேவையற்ற விஷயங்களை வெளியில் போய் செய்வதும் வேண்டாமென் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு தேவைப்படும் உதவிகளை சின்ன சின்ன சேவைகளை செய்ய முன்வந்தால் அதுதான் பயனுள்ள பொழுதுபோக்காக உன் வாழ்க்கைக்கு நன்மையையும் புண்ணியத்தையும் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். உன் எண்ணங்கள் தூய்மை அடையணும். நீ எப்பவுமே நல்ல பிள்ளையா நற்காரியங்களை செய்யணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை வழிபாடு செய்ய சொல்கிறேன். நீ எனக்காக செய்ய போகிற பூஜையால் எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் நீ எனக்கு பூஜை செய்யும் போதும் எனக்காக தீபமேற்றி வழிபடும் போதும் வணங்கும் போதும் உன் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியான காரியம் கைகூடும்படியான அனுகூலம் உண்டாகும். அப்படி நீ நினச்சதை உனக்கு நடத்தி தரக்கூடிய எண்ணத்தோடு தான் இந்த சாயப்பா எனக்காக தீபமேற்றவும் அல்லது ஏதாவது ஒரு பூஜை செய்யவும் சொல்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்குறேன்னு நினச்சி கலங்காத. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்கிறது கிடையாது. நான் வகுத்த பாதையில்தான் உன் பயணம் போய்கிட்டு இருக்கு. என்னை நம்பி வந்தவங்க யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய பண தேவைகளையெல்லாம் பூர்த்தி செஞ்சு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி உன்னை நிம்மதியா செல்வ செழிப்போட சந்தோஷமாக உன் வீட்டிலேயே வாழ வைப்பேன்.